ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் குழந்தைக்கு இருக்கிறது ஸ்பீச் டிலேவா இல்லை ஆட்டிசமா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான பேபி கேர், மாம் கேர், வெயிட் லாஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அண்ட் ப்ரெக்னென்சி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ உங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருக்கா இல்லை ஆட்டிசம் இருக்கா, குழந்தை பேசலைன்னா உடனே ஆட்டிசம்னு சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த வீடியோவில் நான் நல்ல கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆட்டிசம் குழந்தைன்னா என்ன இருக்கும், ஸ்பீச் டிலே குழந்தைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன்று பாயிண்டிங். இப்போ ஸ்பீச் டிலே தான் உங்கள் குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்கள் குழந்தைய வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க இல்லை வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கீங்கனாலும் உங்கள் குழந்தை எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லி வாயில் கேட்க முடியாட்டியும் கையில் பாயிண்ட் பண்ணி காமிப்பாங்க. ஒரு பொம்மை கடைக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அங்கே இருக்கிற பொம்மையெல்லாம் எனக்கு அந்த பொம்மை வேணும், இந்த பொம்மை வேணும், எல்லா பொம்மையும் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை நச்சரிப்பாங்க. பாயிண்ட் பண்ணி காமிப்பாங்க. அதை வாங்கித்தர சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் வாய் வெள்ளைனாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இந்த பாயிண்டிங் இருக்காது. ஏன்னா அவங்களால மனுஷங்களை அதிகமாக உணர முடியாது. மனுஷங்க இது நமக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்காது. நம்ம கேட்டால் நம்ம அம்மா இது வாங்கி தருவாங்க, இது நம்ம கேட்கணும், அது நம்ம கேட்கணும் அப்படிங்கிற உணர்வு இருக்காது. அதனால் அவங்களுக்கு பாயிண்டிங்கே பண்ண மாட்டாங்க. அடுத்தது காப்பி பண்ணுறது. இப்போ இந்த ஸ்பீச் டிலே தான் உங்கள் குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தை நீங்கள் செய்கிறது எல்லாத்தையுமே அதே மாதிரி செய்வாங்க. நீங்கள் சமைக்கிற மாதிரி அவங்களும் சமைச்சு விளையாடுவாங்க. அடுப்பு எடுத்து வைக்கிறது, குக்கர் எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க உங்கள் குழந்தைங்க. அதே மாதிரி இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க அம்மா அப்பா செய்கிறத காப்பி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அம்மா அப்பாவே அவங்களுக்கு ஆப்சண்ட்டாக இருக்கும். அம்மாவோட உணர்வுகள்லாம் அவங்களுக்கு தெரியாது, புரியாது. அப்பா இருக்கிறதே அவங்களால உணர முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா செய்கிறத காப்பி பண்ண மாட்டாங்க, அம்மா செய்கிறத காப்பி பண்ண மாட்டாங்க. அவங்களால பொருட்களை மட்டும்தான் பார்க்க முடியும், பொருட்களை மட்டும்தான் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த காப்பிங் ரெண்டு பேர்த்துக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது ஐ கான்டாக்ட். இப்போ உங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே தான் இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தை நல்லா அண்ணாருவாங்க, உங்களோட கண்ணை பார்ப்பாங்க. உங்கள் கண்ணை பார்த்து அது வேணும், அது வேணும் அப்படின்னு கை நீட்டி காமிப்பாங்க. பேச்சு மட்டும் வராது. ஆனால் இந்த ஆட்டிசம் குழந்தைங்க அண்ணாரவே மாட்டாங்க. முகம் இப்போ எப்போவுமே இப்படி டவுனாகவே தான் இருக்கும். கண் இந்த மாதிரி தொங்குன மாதிரியே இருக்கும். அண்ணாரவே மாட்டாங்க. அவங்க மூஞ்சி பார்க்கவே மாட்டாங்க, அவங்க கண்ணை பார்க்கவே மாட்டாங்க, எந்த மனுஷனையும் பார்க்க மாட்டாங்க, எது வேணும்னு கேட்க மாட்டாங்க, உங்ககிட்ட எதுவுமே கன்வே பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் ஆட்டிசம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சாக சில ஹேபிட்ஸ் இருக்கும். இப்போ உங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே தான் இருக்குது அப்படின்னா எந்த ஸ்ட்ரேஞ்ச் ஹேபிட்ஸும் நீங்கள் நோட் பண்ண மாட்டீங்க. ஆனால் உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சாக சில ஹேபிட்ஸ் நோட் பண்ணுவீங்க. இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு நோட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் டாக் இருக்கும், அதுக்கப்புறம் செல்ஃப் லாஃப் இருக்கும், தன்னந்தனியாக பேசுகிறது, தன்னந்தனியாக சிரிக்கிறது, தன்னந்தனியாக விளையாடுறது, மற்ற குழந்தைங்களோடு சேராமல் இருக்கிறது, கூட்டத்தை கண்டா பயப்படுறதுன்னு நிறைய ஸ்ட்ரேஞ்சான ஹேபிட்ஸ் ஆட்டிசம்க்கு இருக்கும், ஸ்பீச் டிலேக்கு இருக்காது. இந்த குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா, ஸ்பீச் டிலே, அவங்க நார்மலான குழந்தைங்க தான். பேச்சு மட்டும் கொஞ்சம் தாமதமாக வரும், அவ்வளோதான். அவங்களால எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியும், ஆனால் பேச மட்டும்தான் முடியாது. இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்கிறதே புரியாது. நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையானே அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு மனுஷங்க 4 பேர் இருக்கிறாங்கன்னா அதுவே அவங்களால உணர முடியாது. அவங்களால எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இது ஆட்டிசம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இப்போது வாயை திறந்தால் சவுண்ட் வரும். இப்போ என்னென்னா இந்த ஸ்பீச் டிலே குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வாயை திறந்தாங்கன்னா வார்த்தைகள் வராது, ஆ ஊ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆட்டிசமில் 2 டைப் இருக்குது. ஒரு டைப் நான் வெர்பல் ஆட்டிசம், இன்னொன்று வெர்பல் ஆட்டிசம். இப்போ நான் வெர்பல் ஆட்டிசமும் இந்த ஸ்பீச் டிலேவும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இப்போது ஸ்பீச் டிலேவும் நான் வெர்பல் ஆட்டிசமும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த நான் வெர்பல் ஆட்டிசம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாயை திறந்தால் ஆ ஊ அந்த மாதிரி தான் சவுண்டு போடுவாங்க. ஸோ பார்த்தா அவங்களுக்கு வெறும் ஸ்பீச் டிலே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அவங்களுக்கு ஆட்டிசம் இருக்கும்.
ஆனால் இந்த வெர்பல் ஆட்டிசம்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா பேசுவாங்க, ஆனால் மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஸோ எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியாமல் மாற்றி மாற்றி வேறு பேசுவாங்க. ஸோ இது வந்து வெர்பல் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் காமனாக. அடுத்தது வந்து இப்போ உங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே தான் இருக்குது அப்படின்னா, உங்கள் குழந்தை பேர் கூப்பிட்டா திரும்பி பார்க்கும். அங்கே போகாத அப்படின்னு சொன்னால் நிற்கும். அதை எடு அப்படின்னு சொன்னால் எடுக்கும். எடுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும். இதை கொண்டு போய் அங்கே வை அப்படின்னு சொன்னால் கொண்டு போய் வைக்கும். அதனால் வார்த்தைகள் வர மாட்டேங்குது, கம்யூனிகேஷன் பண்ண முடியல, வாய் திறக்க முடியல, அவ்வளோதான். வாய் திறந்து நாக்கு சொல்லட்டி பேச முடியல, அவ்வளோதான். ஆனால் இந்த ஆட்டிசம் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது. கொண்டு போய் வெய்யின்னு சொன்னீங்கனாலும் நீங்களே முதல்ல அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அப்புறம் கொண்டு போய் வெய்யின்னு சொல்கிறது எங்கே போய் புரிய போகுது? ஸோ அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. கொண்டு போய் வெய்யின்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் சொன்ன மாதிரியே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இதை எடுக்காத, இதை வைக்காத, இதை தொடாத, அங்கே போகாத, நில், அந்த மாதிரி எது சொன்னீங்கனாலும் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தை வச்சு உங்கள் குழந்தை வந்து ஸ்பீச் டிலேவா இல்லை ஆட்டிசமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பீச் டிலே நார்மலான குழந்தை தான். ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போனீங்கன்னா குழந்தை நார்மல் ஆகிக்கும். ஆட்டிசம்ங்கிறது மிகப்பெரிய சாப்டரு. அதுதான் நம்ம வீடியோஸில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.